நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த காணொளியில் ஒரு கருத்து நிறைந்த ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். நாம் நல்லா இருக்கோம், கஷ்டப்படாமல் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறவங்கள பார்த்து நாம் ஏளனமாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான அர்த்தமுள்ள ஒரு ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கந்தையன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் வச்சுருந்தாங்க. அவர் அந்த கழுதையில் நிறைய தானியங்களை ஏற்றி சந்தைக்கெல்லாம் கொண்டு போவார். இவர் இந்த குதிரையையும் கூடவே கூட்டிகிட்டு போவார். இவர் கொஞ்சம் தூரம் நடந்து போவார். அதுக்கப்புறமா இந்த குதிரை மேலே ஏறி சவாரி போவார். இது வழக்கமாக இருக்குது. ஒரு நாள் இவர் காலாரம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ குதிரையிலேருந்து கீழே இறங்கி நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இந்த கழுதை மேலே நிறைய பொதி இருக்குது. இந்த கழுதை ரொம்ப தலைமாடி நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கு. குதிரைக்கு ரொம்ப தெனாவட்டு. இந்த குதிரை எப்போவுமே இந்த கழுதையை ஒரு ஏளனமாக தான் பார்க்கும். நீ சுமதாங்கி மாதிரி, நீ தான் அவ்வளோ சுமக்கிற, இது என்ன பண்ணுறது, ஓன் தலையெழுத்து, கழுதையாக பிறந்தது, என்ன பார். இந்த முதலாளி கொஞ்ச நேரம் தான் என் மேலே ஏறி சவாரி வராரு, அதுக்கப்புறம் நான் ரொம்பவே ஹாப்பியாக வரேன், இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணுது. கழுதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்து தன் மேலே ஏற்றிருக்கிற சுமை, இன்னொரு பக்கத்து எப்போ பார்த்தாலுமே இந்த குதிரை நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படியே படுத்துருச்சு. அந்த மூட்டையோடவே படுத்துருச்சு. இப்போ இந்த முதலாளி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கழுதையை தூக்கி பார்க்குறாரு, எழுப்ப பார்க்குறாரு. அதால் எந்திரிக்கவே முடியலை, அப்படியே கிடக்கு. உடனே இந்த வியாபாரி யோசனை பண்ணுறாரு, ஓ பாவம், இந்த கழுதை எவ்வளோ சுமையத்தான் சுமக்கும், குதிரை சும்மா தானே வருது, நாம் நடந்து தானே போகிறோம், இந்த குதிரை மேலே இந்த சுமையை தூக்கி வச்சுருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு துணைக்கு 2 பேரை பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கழுதை மேலே இருக்கிற அந்த பொதி மூட்டையை அப்படியே குதிரை மேலே மாற்றி வச்சிடுறாரு. இப்போ இந்த குதிரை கழுதை சுமந்துக்கிட்டு வந்த அந்த தானியங்கள் மூட்டையை குதிரை சுமக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கழுதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு நடந்து வருது. அப்போ இந்த கழுதை குதிரையை ரொம்ப தென்னாவட்டாக பார்க்குது. பாத்தியா என்னுடைய ஐடியா எப்படி, எவ்வளோ பேச்சு பேசினேன், என்னை எவ்வளோ கிண்டல் பண்ண, நீ பாவம், சரி நீ வியாபாரியை சுமந்துக்கிட்டு வர்ற, நம்ம முதலாளியை சுமந்துக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் நான் அவர் என் மேலே ஏற்றி வச்ச இந்த தானிய மூட்டையை கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, என்னை நீ மதிக்க வேண்டாம், எனக்காக இறக்கப்பட வேண்டாம், என்னை ஏளனம் செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ பார், நீனே உன் வாயாலேயே கேட்டுக்கினேன், நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கேட்டுக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த கழுதை ஐடியா பண்ணி படுக்கிற மாதிரி படுத்து அப்படியே தன்னுடைய சுமையை குதிரை மேலே இறக்கி வச்சிருச்சு. இப்போ தான் இந்த குதிரைக்கு புரியுது, ஆஹா நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது எவ்வளோ கணக்குது, இவ்வளோ கணத்தையும் இத்தனை வருஷமாக இந்த கழுதை தானே சுமந்து வந்துச்சு. ஆனால் இந்த கழுதை சொல்கிற மாதிரி அதுக்கு பார்த்து நாம் இறக்கப்படாட்டியும் அதை கிண்டல் பண்ணாமல் நாம் வந்திருக்கலாம் இல்லையா. நாம் கிண்டல் பண்ணோம், அதை ரொம்ப ஏளனமாக நினச்சோம், அதுக்கான சரியான தண்டனையத்தை நாம் இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை தன்னைத்தானே நொந்துக்குச்சு.
அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து இந்த கழுதையை அது ஏளனமாக பார்க்குறதோ பேசுகிறதோ இல்லை. சக தோழனாக நினச்சி மரியாதையோடு நடத்த ஆரம்பிச்சிச்சு. இப்படி தாங்க வாழ்க்கையில் நாம் யாரையுமே கிண்டல் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்படி இல்லையா அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நாம் நடந்துக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.